ராதே கிருஷ்ணா. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் நந்தினி பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு முக்கியமான தகவலுக்காக தான் சொல்கிறேன். எனக்கு காலையிலேருந்து வீடியோ போடணுன்ற மனசே சரியில்லை. அதாவது என்ன அப்படின்னா, யார் சிலை முன்னாடி உட்காந்துட்டு இவ பேசிகிட்ருக்கான்ட்டுன்னு. இவர் தசாவதாரத்தில் கடைசி அவதாரம், கல்கி அவதாரம். இவரையே இன்றைக்கி நான் கொண்டாந்து வச்சு பேசிகிட்ருக்கேன்னா, என்கிட்ட கள்ளழகர் சிலையோ இல்லை ஃபோட்டோவோ கிடையாது. இவர் பார்க்க அழகர் மாதிரியே இருக்காருன்றதுனால இவரை வச்சு நான் உங்களுக்கு பேசுகிறேன். அதாவது பெண்களுக்கு நடக்கிற கொடுமை, குழந்தைங்களுக்கு நடக்கிற அநியாயம் அநியாயத்துக்கு மேலே அநியாயம் ஆகிட்டு போயிட்டுருக்கு. எங்கள் அம்மா காலத்தில் இருந்ததே பரவாயில்ல அப்படின்ட்டு என் காலம் இருக்கும்போது என்ன ஒரு 10 வயசு பொண்ணாக இருக்கும்போது நினச்சி, இப்போ நான் 10 வயசு பொண்ணாக இருக்கும்போதே பரவாயில்லன்னுட்டு இன்றைக்கி இந்த ஸ்டேஜ் ஆகிட்டுருக்கு. என் மனசே சரியில்லை. பொதுவாக இந்த மெசேஜ் யார் யாருக்கு போய் சேரப்போகுதுன்ட்டுன்னு தெரியல. ஆனால் தயவு செஞ்சு நான் இவரையே கள்ளழகராக நினச்சி அழகராக வச்சு சொல்கிறேன். அழகர் கோவிலில் இருக்கிற கருப்பசாமி இருக்கார் இல்லையா, இப்போது கருப்பு படம் வந்திருக்குது. நான் இன்னும் அந்த படம்லாம் பார்க்கல. ஏன்னா எனக்கு 200-300 டிக்கெட் கொடுத்து பார்க்குற வசதி எனக்கு இல்லை. ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறவங்க. ஆனால் அந்த கடைசி பாட்டோடைய பார்த்தா உடம்புல சாமி இறங்கி ஆடுற அளவுக்கு அந்தளவுக்கு ஒரு வைப்ரேஷன் வருது. ஏன்னா நியாயம் அப்படின்னு இருந்தால் போய் நின்று கேட்டால் வரமாட்டானா அந்த கரப்பேன் அப்படின்ட்டு. நான் சொல்கிறேன், நீங்கள் மதுரையில் எத்தனை பேர் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு தெரியல. நம்ம எல்லா ஜனங்களுமே ஒன்றா சேர்ந்து அந்த கருப்பசாமி கிட்ட கூட்டு பிரார்த்தனை மாதிரி பண்ணால் என்ன? இங்கே மாதிரி பெண்கள் ரொம்ப பாதிக்கப்படுறோம். குழந்தைங்கள ரொம்ப வன்கொடுமை பண்ணுறானுங்க, அநியாயம் பண்ணுறானுங்க. இவனுங்கெல்லாம் ஒரு தாய் வயிற்றில் பிறந்தானுங்களா இல்லை பேய் வயிற்றில் பிறந்தானுங்களானே தெரியல, படுபாவிங்க. ஏன்னா ஒரு தப்பு நடந்து ஒரு குழந்தையோடைய உயிர் போனதுக்கு அப்புறமா நம்ம போய் ஒரு விஷயத்தை ஒரு போலீஸ்லேயோ இல்லை இப்போ கோர்ட்டோ இல்லை சிஎம் கிட்டேயோ சொன்னால் அந்த குழந்தையோடைய உயிர் திரும்பி வரப்போகிறது இல்லை. ஆனால் தெய்வத்துக்கிட்ட சொன்னால் கையை வைக்கலான்னு நினைக்கும் போதே வெட்டுறா மாதிரி ஆகும் இல்லையா? உண்மையாக நடக்கிறது தானே படத்தில் காமிக்கிறாங்க. ஏன் அந்த தெய்வம் நேரில் வர, ஏன் அந்த கரப்பம் வரமாட்டான்? நம்ம எல்லாருமே இப்போ எங்களாலலாம் மதுரைக்கு ஒரு விஷயத்தை செய்ய, நீங்கள் மதுரையில் எத்தனை பேர் இருக்கீங்களோ இல்லை தமிழ்நாட்டிலேருந்து எத்தனை பேர் அவரை போய் பார்ப்பீங்களோ, கூட்டு பிரார்த்தனை மாதிரி பண்ணி வேண்டிக்கினா என்ன? கையை வைக்கணும்னு நினைக்கிறவனுங்க கையை அந்த கரப்பம் ஏன் வெட்ட மாட்டான் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு மழை வரணும்னு வேண்டிக்கிறோம். ஒரு பேங்க்கில் காசு போட்டுட்டாங்களா ஓடி போய் பார்க்கலான்னு தோணுது. இல்லை ஃப்ரீயாக யார் எதை கொடுக்குறாங்கன்ட்டுன்னு குழந்தைங்க ஒன்றா அநியாயம் பண்ணிக்கின்னு இருக்கானுங்க. அவனுங்களுக்கு பயம்ன்றதே கிடையாது. பயம்னு வந்ததுன்னா தான் வைக்க மாட்டானுங்க. சினிமாவில் நடக்கிறது நிஜத்தில் நடந்ததுன்னா, ஏன்னா என் வயிறு எரியுது. அந்த பாவிங்களை நினச்சா எனக்கு மனசு கொடாயுது. காலையிலேருந்து எனக்கு புத்தியே இல்லை. நான் டிவி நியூஸை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். கருப்பசாமி கோவில் அந்த 18 படிக்கு முன்னாடியே நான் பங்காளி தகராது, கோவில் பிரச்சனை, இந்த பிரச்சனை, பஞ்சாயத்துக்கு புருஷன் பொண்டாட்டி, சொத்து தகராது, இதுக்கெல்லாம் ஒரு சீட்டு எழுதி வச்சு கருப்பாக பார்த்துக்கோன்னு சொன்னாலே கோர்ட்டில் நடக்காத தீர்ப்பு கூட கருப்பன் கொடுப்பான்னும் போது, ஏன் ஒரு குழந்தைங்களுக்காக ஒரு பெண்களுக்காக அந்த கருப்பன் வரமாட்டான்? கண்டிப்பாக வருவான். கையை வைக்கணும்னு நினைக்கும் போதே வெட்டிட்டான்னா. எல்லாருமே தயவு செஞ்சு கருப்பசாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அடுத்த தலைமுறையை வளர விடாமல் இந்த பாவிங்க குடியாலையும் இவனுங்களுடைய அநியாயத்தனத்தாலையும், இவனுங்கெல்லாம் தாய் வயிற்றுலேயே பிறக்கலை, நாய் வயிற்றுல கூட சொல்ல முடியாது, பேய் வயிற்றுல பிறந்திருப்பானுங்க. ரத்த காட்டேறிங்க சாவடிக்கிறானுங்க போட்டு. குழந்தைங்க வெளியே அனுப்புறதுக்கே பயமாக இருக்குது. நாளைக்குலாம் படிப்புலாம் தேவையா குழந்தைங்களுக்கு? வானான்ட்டு நினைக்க தோணுது. 18ஆம் படி கருப்பங்கிட்ட எல்லா ஜனங்களுமா சேர்ந்து கூட்டு பிரார்த்தனையாக பண்ணி இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, உயிருக்கு இல்லை, கற்புக்கு இல்லை, காப்பாற்றுப்பான்னு சொல்லி வேண்டிக்கலாம். தயவு செஞ்சு முயற்சி பண்ணுங்க. நான் ஏதோ ஒரு ஏழை பொண்ணு சொல்கிறேன்ட்டுன்னு இல்லை, எல்லா உயிர் மேலேயும் அக்கறை வச்சு தான் சொல்கிறேன். தயவு செஞ்சு அந்த மதுரைக்கு போய் அந்த 18ஆம் படி கருப்பங்கிட்ட வேண்டிக்கோங்க. அழகருடைய சிலை என்கிட்ட இல்லை, அதனால் கல்கி சிலையை வச்சு நான் பொய் சொல்லக்கூடாது, அழகர் சிலை தான் வச்சு பேசுகிறேன்ட்டு. 9 அவதாரத்துலேருந்து கல்கியை எடுத்துகிட்டு நான் பேசிகிட்ருக்கேன். இவரும் அழிக்க வந்தவர் தான். கருப்பசாமி கிட்ட வேண்டிக்கங்க. அந்த கிளைமேக்ஸ் பாட்டை பார்க்கும்போதே உடம்பெல்லாம் அதிருது. தெய்வம் நேரில் கொன்று காட்டோன்ட்டுன்னு நம்ம காமிக்கணும். உண்மையாகவே 18ஆம் படி கருப்பங்கிட்ட போய் குழந்தைங்களுக்காகவும் பெண்களுக்காகவும் பெரிய வேண்டுதலாக வைங்க. அந்த ஆள் எந்த உருவத்தில் இருந்தால் இவனுங்களை வெட்டி போட்டுருவார். அதுக்கப்புறம் எல்லா குழந்தைங்களுமே பெண்களுமே பாதுகாப்பாக இருக்கணும். சும்மா தப்பு நடந்ததுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது, அந்த போன உயிரை இவனுங்களை சாவடிச்சு போட்டாலும் திரும்பி வர. ஆனால் இவனுங்களாம் ரோட்டில் வச்சு சாவடிக்கணும். நம்மளால் முடியலனாலும் அந்த சாமி செஞ்சிடும் இல்லையா? நான் சொல்கிற இந்த விஷயத்தை மனசில் வச்சுக்கின்னு சென்னையில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை மதுரையில் இருக்கிற மதுரை ஜனங்களாக இருக்கட்டும், கருப்பசாமி கிட்ட முறையிடுங்க. எனக்கு மனசே கேட்கலை. தயவு செஞ்சு இந்த ஒரு கோரிக்கையை எல்லாரும் தலையாய கடமையாக நினச்சி செய்யுங்க. நம்ம குழந்தைங்க அடுத்த ஜென்ரேஷன் நல்லபடியாக இருக்கணும்ன்ட்டு நான் வேண்டி அந்த 18ஆம் படி சங்கிலி கற்பனை வேண்டி நான் இதை உங்ககிட்ட ஒரு பெரிய மனுவாகவே நான் எல்லாருடைய மூலியமாக கொடுக்குறேன் அவர்கிட்ட. தயவு செஞ்சு நீங்கள் செய்யுங்க. நானும் வேண்டிக்கிறேன். நன்றி.